அன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினம் மேலான அன்பு தமிழ் லஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷத்துல 25ஆம் ஆண்டு கொடிநாள் வெள்ளி விழாவில் இந்த ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் இந்த மொடக்குறிச்சிங்கிற ஊர்ல உங்க முன்னாடி பேசுறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் நிறைய ஊர்களில் சுத்தி இருக்கேன். தேர்தல் நேரங்களில் இந்த நேரத்தில் அங்க இங்க நிறைய பாதைகள் கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கு. நான் ஒரு ஆள், நீங்க பல லட்சம் பேர் சில நேரத்தில் பார்த்திருக்கலாம், சில நேரத்தில் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். உண்மைதானே? ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னா, எல்லாரும் உங்ககிட்ட ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும்னு சொல்லி எப்படியாவது உங்களை ஏமாத்தி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது. நான் உங்க உள்ளங்களை பிடிச்சா போதும் நினைக்கிறேன். அதனாலதான் இத்தனை தாய்மார்களும் இளைஞர் பெருமக்களும் இவங்க முன்னாடி நிக்கிறத பேசுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நடிகனாக இருக்கும்போது கூட்டம் கூட்டமா எல்லா படப்பிடிப்புகளுக்கும் என்ன தேடி வருவாங்க. அப்ப நான் சொல்றது என்ன, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருக்கணும், அப்புறம் தான் நீங்க எனக்கு ரசிகன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இருந்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுக்குன்னு ஒரு கொடி வேணும், எங்க மன்றத்துக்குன்னு ஒரு கொடி வேணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். கேப்டன், நீங்க எங்களுக்கு ஒரு கொடியை நீங்க கொடுத்துதான் ஆகணும்பாங்க. அப்ப உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் நான் அடிபணிச்சுதான் நினைக்கணும், உங்களை நான் மதிச்சு தானே ஆகணும். அதனாலதான் 2000 பிப்ரவரி 12 நமக்குன்னு ஒரு கொடி வேணும்னு ரசிகர் மன்றத்தின் மூலமா கேட்டதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் கொடியை நான் கொடுத்தேன். அதுதான். ஏன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கேட்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், மற்றவங்க முன்னாடி பேசுறதா இருக்கட்டும், யாரு மன்றம் தானே, வெயிட் பண்ண அப்படிங்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்க வந்தா மரியாதை கொடுக்குறாங்க, ரசிகர் மன்றத்துக்காரங்க போனா மதிக்கிறது இல்லை. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வேணும், அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் கொடி நான் கொடுத்தேன். கொடி கொடுத்த 5 வருஷத்துல 2000 நான் கொடி கொடுக்கிறேன். 2005 கட்சி ஆரம்பிக்கிறேன். தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு ரசிகர் மன்ற மாநில நிர்வாகிகளும் மற்ற அடிமட்ட ரசிகர்கள் எல்லாத்தையும் நான் சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். மற்றவங்க மாதிரி 4 செவத்துல உட்கார்ந்து நான் முடிவெடுக்கலையே, உங்ககிட்ட கேட்டு தானே முடிவெடுத்தேன். என் மக்கள் கிட்ட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தானே நான் அரசியலுக்கு வந்தேனே. உண்மைதானே? இதுதான் என்னுடைய குணம். அப்புறம் அரசியலுக்கு வந்து சொன்னாங்க, இதனா வரைக்கும் எல்லாரும் ஊழலை லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இதனா வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலையே, நீங்க எப்படி ஊழல் ஒழிக்க போறீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க எங்க யோக்கியம் ஒழுக்கமா இருக்கீங்க? அரசாங்க அதிகாரிகளா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எம்பிகளா இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து ஊழலாவே பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி நல்ல ஊழல் ஒழியும்? நீங்க எதை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு நான் எதிராளியா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன, ஜனங்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த 3 கேள்விக்குறி இல்லாம உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும். இந்த நாட்டில் வறுமை இருக்காத. நான் 2006 தேர்தல் அறிக்கையில தாராளமா சொல்லியிருந்தேன், படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன், அவங்களுக்கு இஷ்டமான தொழிலுதவியை கற்றுக்கிற வைப்பேன். அப்படி இல்லை கூட பேங்க் மூலமா கடன் உதவி வாங்கியாவது உங்களுக்கு நான் தொழில்பேட்டை வைத்து கொடுத்த தொழில் மூலமாக உங்களை வாழ வைப்பேன்னு சொன்னேன். ஆனா இவங்க அதை சொல்லலையா? கேட்டா 300 கோடிக்கு தொழில் தொடங்குறோம், 400 கோடிக்கு தொழில் தொடங்குறோம் சொல்றாங்களா? இதனால வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களா?